ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறது என்னன்னா ஞானசம்பந்தரோட கதை. போன வீடியோவில் திருஞானசம்பந்தர் மலைநாட்டு கொல்லிமலைவனோட மகளை வலிப்பு நோயிலிருந்து காப்பாற்றினதோட பார்த்துருந்தோம். அதோட தொடர்ச்சியை இப்போ பார்ப்போம். அந்த பொண்ணை வலிப்பு நோயிலிருந்து காப்பாற்றினதும் அந்த நாட்டிலேயே கொஞ்ச நாள் தங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் திருச்செங்கோடுக்கு வராரு. அங்கே இருக்கிற சிவனடியார்களுக்கெல்லாம் குளிர் ஜுரம் இருந்தனால அவங்களுக்கு சரியாகிறதுக்காக திருப்பதியத்தை பாடுறாரு. அது என்ன திருப்பதின்னா அவ்வினை இவ்வினை அப்படின்னு ஆரம்பிக்கிறது திருப்பதியத்தை பாடுறாரு. உடனே அவங்களுக்கும் குணமாகுது. சுத்து வட்டாரத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே குளிர் ஜுரம் சரியாகுது. இதுக்கப்புறம் திருப்பாண்டி கொடுமுடிக்கு போறாரு. பல ஊரை தாண்டி வராரு. அதுக்கப்புறம் திருச்சத்தி முற்றம் அப்படிங்கிற ஊருக்கு போறாரு. அங்க இருக்கிற பட்டீஸ்வரர் கோயிலுக்கு போறாரு. இப்ப இந்த ஊர்ல வெயில் காலமா இருக்கிறனால இவரோட பாதம் சுடுன்னு சிவபெருமான் முத்து பந்தல சிவபூதங்கள்கிட்ட கொடுத்து விடுறாரு. அந்த பூதங்களும் இவருக்கு நிழலா பிடிச்சிட்டே வருது. இதோட அந்த பூதங்களும் இது பட்டீஸ்வரனோட திருவருள் அப்படின்னு திருஞானசம்பந்தர்ட்ட சொல்லுது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பந்தல் வானத்திலேயே தோன்றுறது. வானத்திலேயே உருவான அந்த பந்தல் தொடர்ச்சியா அந்த கோவிலை அடையிற வரைக்குமே அவருக்கு நிழல் கொடுத்துக்கிட்டே வருது. இது பார்த்த ஆச்சரியப்பட்ட திருஞானசம்பந்தர் தரையில விழுந்து சாஷ்டாங்கமா சிவபெருமான வணங்கினாரு. இப்ப இந்த கோயிலை அடைஞ்ச உடனே திருப்பதியத்தை பாடுறாரு. இதுக்கப்புறம் பல சிவத்தலங்களுக்கு எல்லாம் போயிட்டு திருவாவடுதுறைங்கிற ஊருக்கு போறாரு. அங்க திருஞானசம்பந்தரோட அப்பா யாக நடத்துறதுக்கு நிதி வேணும் அப்படின்னு சொல்றாரு. இதனால தன்னிட்டு பணம் இல்லைன்னு வருத்தப்பட்ட திருஞானசம்பந்தர் நேரா திருவாவடுதுறை சிவன் கோயிலுக்கு போய் அங்க இருக்கிற சிவனான மாசிலாமணீஸ்வரர்கிட்ட இடறினும் தளரினும் அப்படிங்கிற பதியத்தை பாடுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே ஒரு சிவகணம் உளவாக்கிளி அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு பொன்முடியை கொடுக்குது. இல்ல 1000 பொற்காசுகள் இருக்குது, சிவன் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லுது. அது அங்க இருக்கிற பலிபீடத்துல வச்சுட்டு மறைஞ்சிருச்சு. திருஞானசம்பந்தர் அதை எடுத்து தான் தலையில வச்சுக்கிட்டு அவர் அப்பாட்ட போய் அதை கொடுக்குறாரு. அவங்க அப்பாட்ட அதை கொடுத்து இதுல இருந்து எடுக்கிற செல்வம் உழவாம கிடைக்கும் அப்படிங்கிறாரு. இதுக்கான பொருள் என்னன்னா குறையாம கிடைக்கும், இத யாகத்துக்கு உபயோகப்படுத்திக்கோங்க அப்படிங்கிறாரு. இந்த இடரிலும் தளரினும் அப்படிங்கிற இந்த திருப்பதியத்தை படிச்சா குறையாம செல்வம் கிடைக்கும். அவ்வினை இவ்வினை அப்படிங்கிற திருப்பதியத்தை படிச்சா குளிர்காய்ச்சல் சரியாகும். ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.